கரூர் மாவட்டத்திற்கு வருகை தந்துள்ள தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய்க்கு உற்சாக வரவேற்பானது அளிக்கப்பட்டு வருகிறது. அந்த காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். வணக்கம் மதியழகன், விவரங்கள். கரூர் மாவட்டம் வேலுசாமிபுரத்தில் மக்கள் சந்திப்பு பரப்புரை மேற்கொள்வதற்காக விஜய் தற்பொழுது கரூரில் இருக்கக்கூடிய கோவை பைபாஸ் பகுதியை அடைந்திருக்கிறார். அங்கு ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் கூடியிருப்பதன் காரணமாக விஜயினுடைய பரப்புரை வாகனம் என்பது விரைவாக செல்ல முடியாத ஒரு சூழலானது ஏற்பட்டு இருக்கிறது. சாலையினுடைய இரு புறங்களிலும் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் தாவேகா கொடியுடன் விஜய்க்கு உற்சாக வரவேற்பு அளித்து வருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் கோவை பைபாஸில் இருக்கக்கூடிய மேம்பாலத்தின் மீதும் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் நின்று விஜய்க்கு உற்சாக வரவேற்பு அளித்து வருகிறார்கள். இதன் காரணமாக அந்த மேம்பாலத்திலும் போக்குவரத்தானது மிக கடுமையான பாதிப்பை சந்தித்து வருகிறது. அதே போல சாலையிலும் போக்குவரத்து எல்லாம் முற்றிலுமாக நிறுத்தப்பட்டிருக்கிறது. விஜய் வேலுசாமிபுரத்தில் பரப்புரை மேற்கொள்ள இருக்கக்கூடிய இந்த வேலுசாமிபுரம் என்பது இந்த பைபாஸில் இருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் தான் உள்ளதாக நமக்கு தெரிய வருகிறது. ஆனால் அந்த 2 கிலோமீட்டர் தொலைவையே விஜய் கடப்பதற்கு இன்னும் ஒரு சில மணி நேரங்கள் ஆகலாம் என்ற ஒரு தகவலும் கிடைத்திருக்கிறது. ஏனென்றால் விஜயனுடைய பரப்புரை வாகனம் விரைவாக செல்ல முடியாத ஒரு சூழலானது ஏற்பட்டிருக்கிறது. மக்கள் வெள்ளத்தில் ஊர்ந்து செல்வதன் காரணமாக விஜய் அந்த பரப்புரை மேற்கொள்ளக்கூடிய அந்த இடத்தை அடைவதற்கு இன்னும் 1 மணி நேரத்திற்கு மேல் ஆகலாம் என்றும் கூறப்படுகிறது. விஜயனுடைய பரப்புரை வாகனத்தை சூழ்ந்து கொண்டு தொண்டர்கள் தொடர்ச்சியாக அந்த வாகனத்தை பின்தொடர்ந்தே வந்த வண்ணம் இருப்பதன் காரணமாக பரப்புரை வாகனம் செல்வதில் மிகுந்த சிக்கல் ஏற்பட்டு இருக்கிறது. அதாவது இன்று காலை 8:45 மணிக்கு நாமக்கல்லிலும் 1 மணி அளவில் கரூரிலும் விஜய் பரப்புரை மேற்கொள்வதாக தான் திட்டமிட்டு அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் விஜய் நாமக்கல்லில் பரப்புரை தொடங்குவதற்கே 2 மணி அளவில் தான் தொடங்கி அவர் அங்கிருந்து பேசி முடித்துவிட்டு கரூர் மாவட்டத்திற்கு புறப்படுவதற்கே 2:45 மணி அளவில் தான் அவர் கரூருக்கு புறப்பட்டார். பைபாஸ் சாலையில் நாமக்கல்லில் இருந்து கரூரை நோக்கி விரைவாக புறப்பட்டாலும் கூட வரக்கூடிய வழியில், அதாவது வேலாயுதம்பாளையம் மற்றும் பரமத்தி வேலூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் சாலையில் கூடியிருந்த தொண்டர்களினுடைய வரவேற்பை பெற்றுக் கொள்வதற்காக வாகனத்தை நிறுத்தி வாகனத்தின் மீதேறி சென்று விஜய் ரசிகர்கள் தொண்டர்களினுடைய அந்த வரவேற்பை பெற்றுக்கொண்டார். அங்கும் அவர்கள் விஜய்க்கு உற்சாக வரவேற்பு அளித்தார்கள். கிட்டத்தட்ட 3 இடங்களில் விஜய் தனது தொண்டர்களினுடைய வரவேற்பை பெற்றுக்கொண்டு தற்பொழுதுதான் அவர் அந்த பரப்புரை மேற்கொள்ளக்கூடிய அந்த பிரதான பகுதிக்கு அருகே வந்திருக்கிறார். இன்னும் அவர் இங்கிருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தூரம் செல்ல வேண்டிய ஒரு நிலையானது இருக்கிறது. ஆனால் அந்த 2 கிலோமீட்டர் தூரத்தையும் கூட விஜய் கடப்பதற்கு இன்னும் 1 மணி நேரத்திற்கு மேலாகும் என்ற ஒரு நிலைதான் இருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 30-20 நிமிடங்களுக்கு முன்பாக விஜயினுடைய இந்த பரப்புரை வாகனம் எந்த இடத்தில் இருந்ததோ அதே இடத்தில் தான் தற்பொழுதும் இருக்கக்கூடிய ஒரு நிலையானது ஏற்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அந்த அளவிற்கு தொண்டர்களினுடைய கூட்டம் மிக அதிக அளவில் இருப்பதால் விஜயினுடைய வாகனம் தொடர்ந்து முன்னேற முடியாத ஒரு சூழலானது நிலவி வருகிறது. எனவே இந்த கூட்டத்திலே ஊர்ந்து மிக பொறுமையாக விஜயினுடைய இந்த பரப்புரை வாகனத்தை இயக்க வேண்டிய ஒரு நிலையும் தான் இருக்கிறது. எனவே விஜய் அங்கு சென்றடைந்த பின்னர் வேலுசாமிபுரம் பகுதியை சென்றடைந்த பின்னர் விஜய் தனது பரப்புரையை மேற்கொள்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நாமக்கல் மாவட்டத்தில் அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய உள்ளூர் பிரச்சனையை எழுப்பியும் திமுக அரசுக்கு எதிராகவும் பல்வேறு குற்றச்சாட்டுகளை விஜய் சுமத்தி இருந்தார். அதே போல கரூரை பொறுத்த வரைக்கும் கரூரிலும் அந்த மாவட்டத்திற்குள் இருக்கக்கூடிய பிரச்சனையை முன்வைத்து விஜய் தனது பரப்புரையை மேற்கொள்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.